இப்படி பண்ணீங்கன்னா ஆட்டோ லாக் ஆயிரும். திருப்பி நீங்க ஓபன் பண்ணிட்டு யார் வந்திருக்கா நீங்க செக் பண்ணிக்கலாம், ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். மார்னிங் சூரிய வெளிச்சம் கூட வீட்டு உள்ள வரும். நீங்க கிரில் டோர் வாங்குறதுக்கு தேவை, ஒரே டோர்ல உங்களுக்கு சேஃப்டி இருக்கு. சோ யாரெல்லாம் கஸ்டமர்ஸ் தெரியாது, கஸ்டமர் அவேர்னஸ் பண்றதுக்கு தான் நான் உங்க மாதிரி யூடியூப் சேனல் தான் கூப்பிட்டு அவேர்னஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். 16 லாக்ஸ் இருக்கு, 16 லாக் இருக்கு. இந்த மாதிரி கஸ்டமர் வாங்குறது இதுக்கு, அந்த இதுக்கு ஸ்டீல் டோர் வாங்குற மர டோர் வாங்கி விட்டுட்டு நான் ஏன் ஸ்டீல் டோர் வரும் சொல்லிட்டு தான் இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஸ்பெசிபிகேஷன் சொல்றாங்க, உண்மை சொல்லி சேல் பண்றாங்களா சும்மா பொய் சொல்லி தலையில கட்டுறாங்களா, அதுதான் வாரண்டி இஷ்யூ தானா கூட நான் தான் அந்த கம்பெனி வாங்கி கொடுக்க என்னோட பொறுப்பு. நீங்க ஏதோ பயப்பட தேவையில்லை, நீங்க என்ன நம்பி வாங்கலாம். இதுதான் சைனா கம்பெனிக்காரன் பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறான். வணக்கம் சார், நான் சையத் பேசுறேன் சார். சையத் ஸ்டீல் டோர்ல இருந்து தெரியும், நிறைய யூடியூப்ல சேனல் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இந்த சேனல் மூலியமா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே, டீட்டெயில்ஸ் எல்லாமே தரேன். ஸ்டீல் டோர் பத்தி உங்களுக்கு அவேர்னஸும் தரேன், உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் தரேன், உங்களுக்கு என்ன டிஃபரன்ஷியல் ப்ராடக்ட் பத்தி கூட நான் சொல்றேன் உங்களுக்கு. சையத் டோர்ஸ் எதுக்கு, சையத் டோர்ஸ் நீங்க இதுக்கு டோர் வாங்கணும் மீனா நிறைய பேர் கஸ்டமர் கேட்பீங்க. சையத் டோர் வந்து நியர்லி 9 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 10th இயர்ல இருக்கும் சார். 10th இயர் கம்ப்ளீட் பண்றோம் பை காட் கிரேஸ். செகண்ட் பாத்தீங்கன்னா சையத் டோர்ல வந்துட்டு உண்மை சொல்லி தான் சேல் பண்றோம். இந்த ப்ராடக்ட்ல இப்போ இந்த ப்ராடக்ட் எடுக்கிறீங்களா, இதோட டென்சிட்டி என்ன, இதோட ஸ்ட்ரென்த் என்ன, இதோட குவாலிட்டி என்ன, இது இங்கே மேனுஃபேக்சரிங் ஆகுது, இதோட ரியல் ப்ரைஸ் என்ன, எம்ஆர்பி அதெல்லாம் இருக்கு. நிறைய கஸ்டமருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டீல் டோர் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. கஸ்டமருக்கு வந்து ப்ராடக்ட் என்ன வர மாதிரி ப்ராடக்ட் இந்த மாதிரி கலரு இன்னொரு மாடல்ல வரும், இன்னொரு கம்பெனில இதே மாதிரி இது வந்து காப்பி பண்றாங்க. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு இதே அது அங்க ஒரு மாடல் இருக்கு, நினைச்சு அங்க போயிட்டு வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு, கம்மி விலையில கூட இருக்கும். சில கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா விலை ஜாஸ்தி கூட வாங்கிடுறாங்க. எப்படி விலை ஜாஸ்தி வாங்கிடுறாங்கன்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வெள்ளூர்ல ஒரு ஷோரூம் இருக்கு அப்படின்னா, அந்த வெள்ளூர் ஷோரூம் வந்து இப்போ திறந்தாங்க, எத்தனை வருஷமா இருக்கிறாங்க, யார் அது டீலர், யார் ஓனர், நாளைக்கு சர்வீஸ் ஏதாவது இஷ்யூஸ் யார் கான்டாக்ட் பண்ணுவாங்க, நாளைக்கு அந்த கம்பெனி இழுத்து மூட்டு போயிட்டா யார் அவங்களுக்கு வந்துட்டு சர்வீஸ் கொடுப்பா, அதெல்லாம் கஸ்டமர் பாக்குறதே இல்லை. கஸ்டமர் அப்படியே போயிட்டு வாங்கிடுறாங்க. கஸ்டமர் அப்புறமா சர்வீஸ்ல வந்துட்டு எஃபெக்ட் ஆகுது உங்களுக்கு. மெயினா நான் வந்து 10th இயர்ல இருக்கேன். சர்வீஸ் உங்களுக்கு இதை பத்தி கவலை தேவையில்லை. நீங்க நான் தான் ஓனர், நான் தான் சேல்ஸ்மேன், நான் தான் எல்லாம் உங்களுக்கு. ஒன் டச் ஆஃப் கான்டாக்ட் நான் தான். நீங்க டோர் வாங்குறதுல இருந்து டோர் டெலிவரி கொடுக்குறதுக்கு நீங்க என்கிட்ட டச்ல இருக்கலாம். ஆஃப்டர் சர்வீஸ் கூட ஒரே டச் ஆஃப் கான்டாக்ட் நீங்க என்கிட்ட இருந்துக்கலாம் சார். மெயினா டோர், ஸ்டீல் டோர் வந்து வாங்குறது பாத்தீங்கன்னா டர்மேட் இஷ்யூஸ்க்கு வாங்குவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா சேஃப்டி இஷ்யூஸ்க்கு வாங்குவாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வராது சொல்லுவாங்க. டர்மேட் இஷ்யூஸ் ஸ்டீல் டோர்ஸ், சில ஸ்டீல் டோர்ஸ் டர்மேட் இஷ்யூஸ் வருது சார். இப்படி வருது என்ன இப்போ இன்னொரு ஷாக்க சொல்றீங்க அப்படின்னு இருக்கு. ஏன்னா டர்மேட் இஷ்யூ எப்படி வரும்னா, சில கம்பெனிலலாம் இந்த டோர் உள்ள ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா ஹனிகோம் பேப்பர் ஃபில்லிங் கொடுப்பாங்க சார். ஹனிகோம் பேப்பர்னா யூடியூப்ல இப்போ இதில் கூகுளில் போய் சர்ச் பண்ணி வாட் இஸ் ஹனிகோம் பேப்பர் சொல்லி தெரிஞ்சிடும். ஏன்னா நான் உலகமே போன்ல வச்சிருக்கோம், எல்லாம் பார்த்துடலாம், டிஃபரன்ஸ் இல்லை. நீங்க ஹனிகோம் பேப்பர்ல வந்துட்டு உங்களுக்கு டர்மேட் இஷ்யூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹனிகோம் பேப்பர்ல என்னன்னா காஸ்ட் கட்டிங் டோஸ் சொல்லுவாங்க. ரொம்ப கம்மி டோஸ், ஒரு ஷீட் மாதிரி இருக்கும், மேலே பேப்பர் போடுவாங்க, மேலே இழுத்து மூடிட்டு டோர் செஞ்சிருவாங்க. அதுல டென்சிட்டி என்ன, அதுல என்ன ஃபயர் ரெசிஸ்டண்டா, ஹீட் ரெசிஸ்டண்டா, ஷாக் ப்ரூஃபா, சவுண்ட் ரெசிஸ்டண்டா, அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க, கஸ்டமர் போய் வாங்கிடுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து டர்மேட் இஷ்யூஸ் வரக்கூடாது சொல்லிட்டு ஸ்டீல் டோர் போடுறதுனால எங்க டோர்ல இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் உள் தரும். 2025 மாடல்ஸ்ல வந்திருக்கு. நவம்பர் மாசம் கிளாஸ் உள் சொல்லுவோம். ப்ரீவியஸ்லி நாங்க வந்து ராக் உள் கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ கிளாஸ் உள் தரும். கிளாஸ் உள் என்ன பெனிஃபிட்னா, ஃபயர் ரெசிஸ்டன்ட், ஹீட் ரெசிஸ்டன்ட், ஷாக் பிடிக்காது உங்களுக்கு, எர்த்து பிடிக்காது உங்களுக்கு, ஏர் கண்டிஷன் சக் பண்ணாது உங்களுக்கு, டர்மேட் இஷ்யூஸ் வராது. நான் மாடல்ல காமிச்சிட்டு கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாடல் அந்த மாடல் இந்த மாடல், கஸ்டமர் வாங்குறது இதுக்கு ஸ்டீல் டோர் வாங்குற மர டோர் வாங்கி விட்டுட்டு நான் ஏன் ஸ்டீல் டோர் வரோம் சொல்லிட்டு தான் இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இதுதான் பாயிண்ட் உங்களுக்கு. நம்ம டோர் பலாம் ஹை குவாலிட்டி பெயிண்ட்லோட டிஃபரன்ஸ் இருக்கு. 90 மைக்ரான் பெயிண்ட் தான் யூஸ் பண்றாங்க, 96 மைக்ரான் பெயிண்ட் யூஸ் பண்றாங்க, 180 மைக்ரான் பெயிண்ட் நாங்க யூஸ் பண்றோம், 200 மைக்ரான் பெயிண்ட் யூஸ் பண்றோம். இதுதான் சைனா கம்பெனிக்காரன் பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறான் உங்களுக்கு. நம்ம யூஸ் பண்றது 180 மைக்ரான் பெயிண்ட், 200 மைக்ரான் பெயிண்ட் யூஸ் பண்றோம். ஒரு கஸ்டமர் வந்தாரு, என்ன பாய் நாங்க கேட்டேன் 220 மைக்ரான் பெயிண்ட் சொல்றாங்க சொல்லிட்டு. 220 மைக்ரான் பெயிண்ட்லாம் கிடையாது சார், அவன் இருக்குன்னு நான் சொல்றேன். மெயின் பாயிண்ட் ஷீட் பாத்தீங்கன்னா எம்எஸ் தான், மைல் ஸ்டீல் தான். மைல் ஸ்டீல்லே நிறைய ஷீட்ஸ் இருக்கு. மைல் ஸ்டீல்ல ஷீட்ஸ் நிறைய இருந்தால அது ரியல் என்ன ஷீட் டென்சிட்டி பார்க்கணும். நான் இது டோர்லயும் வந்து ஹேண்டில் போட்டிருக்க மாட்டேன், அது டென்சிட்டி காட்டுறதுக்கு. மேக்ஸிமம் 90% இந்த டோர்ல ஹேண்டில்ஸ் இருக்காது, அதோட வந்து ஸ்ட்ரென்த் காட்டுறதுக்கு வச்சிருப்பேன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு மெயினா பாத்தீங்கன்னா இதெல்லாம் 3 அடி டோரு. 3 அடி டோரு உங்களுக்கு
நல்ல குவாலிட்டி வித் ஹை டெஃபினிஷன் டோரு. உங்களுக்கு 19,000 rupees கொடுக்குறேன். ப்ரீமியம் குவாலிட்டி, மல்டி பெட்ரூம் போறது, மல்டி லாக், பால்கனி டெரஸ்க்கு போறது, ஸ்டேர் கேஸ் போறது, கீழே படி வரும். மல்டி லாக்கு சிங்கிள் லாக் என்ன டிஃபரன்ஸ்னா, சிங்கிள் லாக்கு படி வராது, இங்க மட்டும் லாக் ஆகும், அதான் டிஃபரன்ஸ். லென்ஸ் வராது. 19,000 வரும். 20,000 மேல பால்கனி டெரஸ் பேக் சைட்ல போறது, லென்ஸ் வரும், மல்டி லாக் மேல கீழே வரும், கீழே படி வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த டோர் அதே பிரைஸ் தான் உங்களுக்கு. 19,000 20,000. அதே மாதிரி இந்த டோரும் உங்களுக்கு சேம் பிரைஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த டோர் உங்களுக்கு எக்கனாமிக்கல் கேட்டகரி. இது வந்து 17,600 வரும். நம்ம கிட்ட வந்துட்டு 15,000 rupees இருந்து டோர் இருக்கு சார். 15,000 rupees இந்த டோர் இருக்கு. லோவஸ்ட் பிரைஸ் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 15,000 பெட்ரூம் டோர் இருக்கு சார். ஏன் அந்த டோருக்கு இந்த டோருக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ஷீட் டிஃபரன்ஸ் வரும். பிளஸ் பாத்தீங்கன்னா உள்ள என்ன ஃபீலிங் இருக்கு அது இருக்கும். 15,000 rupees டோர் வாங்கினீங்கன்னா உள்ள வந்து பேப்பர் ஃபீலிங் தான் வரும். உங்களுக்கு பேப்பர் ஃபில்லிங் தான் வரும். யாராவது உங்களுக்கு 15,000 டோர் தரேன் அப்படின்னா பேப்பர் ஃபில்லிங் தான் வரும். நான் உண்மை சொல்லி தான் சேல் பண்றேன். கஸ்டமரோட பட்ஜெட் என்ன, இல்ல எனக்கு வந்து எங்க வீட்டுல டெர்மேட் இஷ்யூஸ் இல்ல, நான் வந்து பரவாயில்ல ஃபில்லிங் இருந்தா பரவாயில்லன்னா அது யோசிக்கிற விஷயம். நான் சொல்றேன், கரண்ட் ஏர் கண்டிஷன் சக் பண்ணும். இப்போ நீங்க 15,000 டோர் போட்டீங்க பெட்ரூம்க்கு, ஏசி போட்டீங்க, ஏசி போடும் போது என்ன பண்ணும், கோத்ரேஜ் பீரோ மாதிரி சக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏசியை சக் பண்ணி கம்ப்ரஸர் ஓடிட்டே இருக்கும், கட் ஆஃப் ஆகாது. அப்போ என்ன ஆகும், ஹனிகோம் பேப்பர் டோரு, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமா வரும். ஆமா, நீங்க போய் டச் பண்ணீங்கன்னா அப்படி சில்லுன்னு இருக்கும் டோரு. நீங்க வந்து அந்த டோர் போட்டுற விட டபுள் ரேட் நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி பில் போட்டுருவீங்க. நீங்க என்ன, நான் தான் வந்துட்டு இன்வெர்டர் ஏசி தானே வாங்கினேன். ஆமா, டோர் ரேட் கம்மியா இருக்கு வாங்கிட்டு கஸ்டமருக்கு அது உள்ள என்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்கு தெரியாம வாங்கிடுறாங்க கஸ்டமர். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்பெக்ல இதற்கு இப்போ பாருங்க 17,000 rupees சிங்கிள் லாக், உள்ள கிளாஸ் உள் இருக்கு. டோரோட டென்சிட்டி பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க Volkswagen போலோட டெக்னாலஜி சொல்லுவேன் நான் எல்லாமே உங்களுக்கு. இதுக்கெல்லாம் கிரே அயன் சொல்லுவாங்க. கிரே அயன் இது மெயினா டோர் பண்றது ஷீட். இந்த டோரோட குவாலிட்டி பாருங்க. இது வந்து தமிழ்நாடு பேஸ் கம்பெனி, இது இம்போர்ட்டர் வந்து கம்பெனி. இவர்கிட்ட வாங்கியிருக்கேன் நான் டோரு. அருமையான குவாலிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. டோர் ரொம்ப நல்லா இருக்கு, டோர் பியூட்டிஃபுல்லா இருக்கு டோர். இது உங்களுக்கு இது 17,000 சிங்கிள் லாக், உள்ள வந்து கிளாஸ் உள் இருக்குது, உங்க ஏசி சக் பண்ணாது. இந்த மாதிரி வருஷம் ஆனா கூட இந்த பெயிண்ட் நீங்க அடிக்க தேவையில்லை. 15-20 years இல்ல பாய், நான் 15-20 years அப்புறமா இந்த டோர் எப்படி நான் பண்றது பெயிண்ட் அடிக்கிறது கேக்குறீங்கன்னா, இதே மாதிரி பினிஷிங் அடிச்சு தரேன். அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்க டோர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிப்ரிசியேஷன் வேல்யூ போட்டு டோர் எடுத்துட்டு நான் புது டோர் போட்டு கொடுத்துருவேன். ஆமா, அது ஏன் அப்படின்னா உள்ள கலவப்படக்கூடாது. நான் ஆங்கர் போல்ட் பண்ண மாட்டி தருவேன். கலவுக்கும் உள்ள போற கலவுக்கும் டோர் டென்சிட்டிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுதான் ஸ்ட்ரென்த் டோரோடது. எல்லாம் கலவப்பட்டா டோர் ஸ்ட்ராங்கா நிக்கும் அப்படின்னா, இந்த டோர் வாரண்டி ஆயிடுச்சு சார், டோர் ஏதோ பிரச்சனை நான் கையிட்டுறேன், ஏதாவது ஒரு நீங்க பொருள் வாங்கினீங்கன்னா மைனஸை பார்க்கணும் பிளஸ் பார்க்கணும். நோபடி பர்ஃபெக்ட் எக்ஸப்ட் காட். கடவுள் தவிர யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது இந்த உலகத்துல. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி திங்க் பண்ணி தான் நாங்கள் வாங்கணும். இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நான் வந்துட்டு கஸ்டமர் பார்த்துட்டு சார் நான் கையெழுத்தி வேற போட்டு கொடுத்துட்றேன் சார் அப்படின்னா, நீங்க கலவை போட்டுட்டு நான் டோர் எப்படி கையெழுத்துவேன்? கையெழுத்த முடியாது. நீங்க பெரிய மிஷின் போட்டு, ட்ரில்லிங் மிஷின் போட்டு, கமாண்டர் மிஷின் போட்டு எடுக்க முடியும். இதுதான் பாயிண்ட் உங்களுக்கு. டோர் இங்க வாங்குறீங்க, டோர் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் யாரு, டோர் எப்படி ஸ்பெசிபிகேஷன் சொல்றாங்க, உண்மை சொல்லி சேல் பண்றாங்களா, சும்மா பொய் சொல்லி தலையில கட்டுறாங்களா, அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் உண்மை சொல்லி தான் சேல் பண்றேன். நீங்க ஒரு வாட்டி வாங்கி வேற கடையில் வாங்கிங்க, ஒரு 10 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அது இல்லை இது இல்லை, அவங்க தான் வாரண்டி கொடுக்குறாங்க. இதுதான் கம்பெனி. இந்த கம்பெனி இருந்தா கூட நான் தான் அதுக்கு பொறுப்பு. சர்வீஸும் நான் பண்ணி கொடுத்து நான் தான் பொறுப்பு. உங்களுக்கு வாரண்டி இஷ்யூ தானா கூட நான் தான் அந்த கம்பெனி வாங்கி கொடுக்க என்னோட பொறுப்பு. நீங்க ஏதோ பயப்பட தேவையில்லை. நீங்க என்ன நம்பி வாங்கலாம். நீங்க கம்பெனியோ டோரை பார்த்து வாங்க தேவையில்லை, அந்த பிராண்ட் பார்த்து வாங்க தேவையில்லை. ஆஸ் அ சையத் நான் தான் அவங்களை ஆஸ் அ பிரதர், நான் உங்க பிரதரு, நான் உங்க தம்பி, நான் உங்க அண்ணா, எல்லாருக்கும் நான் சொல்றேன், நான் அவங்க நல்ல குவாலிட்டியா கொடுப்பேன். அந்த டோர் வந்து லைஃப் டைம் உங்க வீட்டுல இருக்கும். அது உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், சையத் நல்லா டோர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தாங்க நான் கொடுப்பேன் உங்களுக்கு. இது ஒரு மாடல் இருக்கு, புது மாடல். இது நல்ல டோரு. ஹார்ட் டிப் கேன்வஸ் டோர்னா உங்களுக்கு வந்துட்டு மெயினா ஹார்ட் டிப் கேன்வஸ் வந்து டிப்பிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. எம்எஸ் ஷீட், அது எம்எஸ் ஷீட் மேல டிப்பிங் ப்ராசஸ் பண்ணிட்ட பிறகு 8 times ட்ரீட்மெண்ட் பண்ணி, ஆன்டி கரோஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணி, அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் அடிப்பாங்க. மற்ற கம்பெனி என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கோல்ட் ரோல் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா உங்களுக்கு எலக்ட்ரோ கேன்வஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஷீட் குவாலிட்டி மெலிசா இருக்கும். மேல வந்துட்டு ஹார்ட் டிப் பண்ணாம ஜஸ்ட் ஸ்ப்ரேமர் ஃபினிஷ் மேல கொடுத்துட்டு பவுடர் கோட்டிங் சொல்லுவாங்க. பவுடர் கோட்டிங் நீங்க வந்து
சாதாரண பெயிண்ட் ஷாப் போனா கூட பவுடர் கோட் மிக்ஸ் பண்ணிட்டு பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவான் பெயிண்டர் உங்களுக்கு. அது பவுடர் கோட் மெயினா வந்து ஹார்ட் டிப் கேனலைஸ் தான். ஹார்ட் டிப் கேனலைஸ் தான் இப்படி ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்ணி வெளில வருதோ, டிப்பிங் ப்ராசஸ் பண்ணி வெளில வருது துரு பிடிக்காம இருக்கிறதுக்கு, அதே மாதிரி நாங்க ப்ராசஸ் பண்றோம். எல்லாமே ஷீட் குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ இது ஒரு மாடல் இருக்கு எங்ககிட்ட. இது வந்து 26,000 rupees ஆகும். 3.4 டோர் 3 அடி இதுல இருக்கு. இந்த மாடல் இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி இது மகாராஜா டோர் சொல்லுவாங்க. இந்த லக்ஸரி டோர் சொல்லுவாங்க கஸ்டமர்ஸ்லாம். லக்ஸரி டோர் சொல்லுவாங்க. லக்ஸரி டோர்ஸ்ல உங்களுக்கு நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு குவாலிட்டிஸ் எப்படின்னா கேஸ்டல் அனிமிலியம் சொல்லுவாங்க. கேஸ்டல் அனிமிலியம் டோர் சொல்லி விற்பாங்க. கேஸ்டல் அனிமிலியம்னா மேக்னெட் ஒட்டாது. நான் காட்டுறேன். கேஸ்டல் அனிமிலியம் டோர்னா மேல வந்து மேக்னெட் ஒட்டாது. அது அனிமிலியம் பினிஷ்ல ஒட்டாது. ஜிஐ இது ஜிஐ டோர், சாதாரண ஜிஐ டோர். அந்த ஜிஐ டோரை கேஷ் அனிமிலியம் பிரைஸ் விற்கிறாங்க வெளில. ஆனா கஸ்டமர்ஸ் தெரியாது. அவங்க லாபம் ஜாஸ்தி, நாங்க அவங்கள பணக்காராக்குறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இது பாருங்க மேக்னெட் ஒட்டிச்சு. கேஷல் அனிமிலியம்னா எங்கிட்ட டோர் காட்டுறது என்னோட இன்னொரு 10-15 days கேஷல் அனிமிலியம் எங்க ஷோரூம் வந்துடும். ஸோ கேஷல் அனிமிலியம் டோர்னா இது மேல மேக்னெட் ஒட்டாது. இது சாதாரண ஜிஐ டோர் தான், மேக்னெட் ஒட்டிடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கஸ்டமர்ஸ் தெரியாது. கஸ்டமர் அவேர்னஸ் பண்றதுக்கு தான் நான் உங்களை மாதிரி யூடியூப் சேனல் தான் கூப்பிட்டு அவேர்னஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு 3 அடி டோர். இது பார் ஹேண்டிலோட வருது டோர். அது 3க்கு 7 டோர். இது பார் ஹேண்டிலோடது. சிங்கிள் லாக் மல்டி லாக் ரெண்டுமே வரும். ரொம்ப அருமையான குவாலிட்டி, ஹெவி டியூட்டி, சாலிடா இருக்கும் டோர் உங்களுக்கு. சாலிடா இருக்கும். சில பேர் டோர் வெயிட்டா இருக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சு வாங்கிடாதீங்க. டோர் வெயிட்டா உள்ள பஞ்சு போட்டு கொடுத்துருவாங்க, ஃபோம் போட்டு கொடுத்து வெயிட் ஆக்கிடுவாங்க டோரை உங்களுக்கு. ஃபோம் நிறைய பேர் ஃபோம் ஃபில்லிங் கூட கொடுத்து விற்கிறாங்க. சில கம்பெனிக்காரங்களாம் ஃபோம் போட்டு விற்கிறாங்க. இது உள்ள ரியலா நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும், டோரோட டென்சிட்டி. நீ டோரை திறக்கும் போது மூடும் தெரிஞ்சிடும். டோர் வெயிட் போட்டு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. டோரை டச் பண்ணாலே தெரிஞ்சிடும் குவாலிட்டி உங்களுக்கு. மெயினா இப்போ ஒரு கம்பெனி டோர் எடுக்கிறீங்கன்னா அந்த கம்பெனி எல்லா டோர் நல்ல டோர் சொல்ல முடியாது. அதுல ஒரு 3-4 மாடல் நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் நான் எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஷோரூம்ல வைக்கிறேன். வச்சுட்டு நான் வந்து சேல் பண்றேன் கஸ்டமர்ஸ்க்குலாம் உங்களுக்கு. அதே மாதிரி எங்கிட்ட இன்னொரு பிரிகேடியர் சொல்லி ஒரு மாடல் இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு டோர் குவாலிட்டி. அது உங்களுக்கு அது வந்து பாட்டி கிரில் டோர் சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு குவாலிட்டி உங்களுக்கு. ஸோ இந்த குவாலிட்டி தான் டோர். இது 3.4 கேள் 36,000 ரூபாய் வரும். 3.5 கேள் எடுத்தீங்கன்னா 38,000 ரூபாய் வரும். இது என்னன்னா உங்களுக்கு டபுள், ஒரே டோர்ல உங்களுக்கு ஒரு விண்டோ மாதிரி வரும். ஒரு விண்டோ மாதிரி வரும். ஆமா, இப்போ நீங்க வந்து ஒரு வீட்டுல வெளில கிரில் போடணும் தேவையில்லை. கிரில் கொஞ்சம் 15,000 ரூபாய் செலவு பண்ண தேவையில்லை. ஸோ நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓபன் பண்ணிக்கலாம். லாக் இருக்கு. இப்படி பண்ணீங்கன்னா ஆட்டோ லாக் ஆயிரும். திருப்பி நீங்க ஓபன் பண்ணிட்டு யார் வந்திருக்கா நீங்க செக் பண்ணிக்கலாம், ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். மார்னிங் சூரிய வெளிச்சம் கூட வீட்டு உள்ள வரும். நீங்க கிரில் டோர் வாங்குறதுக்கு தேவையில்லை. ஒரே டோர்ல உங்களுக்கு சேஃப்டி இருக்கு. யாருனாலையும் டோர் ஓபன் பண்ண முடியாது சார். யாருனாலும் டோர் அவ்வளோ ஹெவி ஸ்ட்ரென்த் டோர்ல உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆமா, ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கு. அதே மாதிரி இன்ச்சஸ்ல வந்து பவுடர் கோட்டட் இன்ச்சஸ் வரும், பிளாக் கலர்ல வரும். அது வந்து ஃபியூச்சர்ல வந்து துரு பிடிக்கிற சான்ஸ்லாம் கிடையாது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியில இருக்கு. இந்த டோர் வந்து உங்களுக்கு 3.4 டோரு. நீங்க பிலீவே பண்ண மாட்டீங்க. 21,000 rupees 3.4 கேளு. 21,000 தான். நீங்க டோரோட டியூரபிலிட்டி நீங்க செக் பண்ணிக்கிங்க சார். டோர் வந்து அவ்வளவு வெயிட் சார். ஒரு இன்ச்சோட தூக்க முடியாது. அவ்வளவு வெயிட். நீங்க கஸ்டமர் வந்து செக் பண்ணிக்கலாம். தாராளமா நீங்க ஷோரூம் வாங்க. சையத் சொல்றது உண்மையா போய் தெரிஞ்சிடும். டோரோட குவாலிட்டி அருமையான குவாலிட்டி. இது வந்து தமிழ்நாடு பேஸ்ட் கம்பெனிக்கார கோயம்புத்தூர் பேஸ்ட் கம்பெனி ஒன்று இருக்கு. அவங்க சப்ளை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு டோர். 21,000 rupees 3.4 இந்த குவாலிட்டியில 70 mm வித் 16 லாக்ஸ் இருக்கு. இதுல 16 லாக்ஸ் இருக்கு. 16 லாக் இருக்கு. நீங்க உட் டோர் வாங்கினா கூட உங்களுக்கு வந்து 30 ரூபா ஆயிரும் சார். நல்ல உட் டோர் வாங்கினீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இல்ல, செகண்ட் குவாலிட்டி தான் சொல்றேன். 21,000 rupees இந்த பெயிண்ட் பினிஷிங் 200 மைக்ரான் பெயிண்ட், 70 mm திக்னஸ், உள்ள வந்துட்டு உங்களுக்கு கிளாஸ் உள்ள இருக்குது. உங்க சவுண்ட் ரெசிஸ்டன்ஸ் டோர் அருமையான குவாலிட்டி டோர் உங்களுக்கு. அதே மாதிரி அதே குவாலிட்டி இந்த வேற கலர்ல வந்திருக்கு. சேம் தான். இதுவும் சேம் குவாலிட்டி. இது வந்து 3 அடியில புக் பண்ணீங்கன்னா டிசம்பர் மாசம் கிடைக்கும். 3 அடியில சிங்கிள் லாக் மல்டி லாக் இருக்கு. 3.4 இருக்கு. 3 அடியில இந்த மாடல் இருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையான டோர். இது வந்து 107 மாடல் நம்பர். 3.4 கேல 22,000 rupees தான் வருது உங்களுக்கு. இது வந்து உடன் பினிஷ்ல வரும். ரொம்ப நல்லா இருக்கும். டோர் குவாலிட்டி இருக்கு. ரொம்ப அருமையான டோர். கிளாசிக்கா இருக்கும். செகண்ட் இது வந்து கேஸ்டல் டோர் சொன்னாங்களே, இது கேஸ்டல் டோர் கிடையாது. ஜிஐ டோர் தான். இது வந்து மேக்னெட் ஒட்டிரும் சார்.
இது வந்து ஜிஐ டோர் தான். கேஸ்டல் டோர்ல மேக்னெட் ஒட்டாது சார். ஓகேங்களா, சிம்பிள் சார். கஸ்டமருக்கு அவேர்னஸ் கொடுக்குறேன். இன்னும் சையத் வந்து குறை சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. உங்க பணத்துக்கு நான் வந்துட்டு வேல்யூ தரேன். சிம்பிள் சார். கஸ்டமருக்கு அவேர்னஸ் கொடுக்குறேன். இன்னும் சையத் வந்து குறை சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. உங்க பணத்துக்கு நான் வந்துட்டு வேல்யூ தரேன். நீங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு கட்டுறீங்க, லோன் வாங்கி கட்டுறீங்க, நீங்க வேற யாரும் பாரோ பண்ணி வீடு கட்டுறீங்க. ஒரு வீடு கட்டுறது சாதாரண விஷயமே கிடையாது. நான் உண்மை சொல்லி சேல் பண்றதுனால எனக்கு இது பாதிப்பு கிடையாது. உண்மை சொல்லி சேல் பண்ணது நான் லாங் லாஸ்டிங்கா மார்க்கெட்ல இருப்பேன். ஓகேங்களா, இருக்கிற ப்ராடக்ட் பத்தி நான் சொல்லிடுறேன். ஏன்னா கஸ்டமரோட வேல்யூ மணி, பணத்துக்கு வேல்யூ நான் கொடுக்குறேன். கஸ்டமர் நல்லா நினைப்பாங்க, பத்தி நான் தப்பா நினைக்க மாட்டாங்க, வேல்யூ தான் தரேன். அதே இந்த மாதிரி டோர் 50-50 ஓபன் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஆமா, இந்த டோர் வந்துட்டு 4/7 சார். நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் இந்த மாடலு. நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் இந்த டோருக்கு நான் 46,500 ரூபாய் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் தரேன். இந்த மாடலுக்கு உங்களுக்கு 10% பிளாட் 10% டிஸ்கவுண்ட் தரேன். அருமையான டோர். நீங்க செக் பண்ணி வாங்கிக்க. நான் கஸ்டமர் ஃபோன் பண்ணா சொல்றேன், தயவுசெய்து ஷோரூம் வாங்க, வந்து பாருங்க, நல்லா இருக்கும் குவாலிட்டி, செக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நவம்பர் டிசம்பர் டிஸ்கவுண்ட் இந்த மாடல் பார் ஹேண்டிலோட கிளாஸ் டோர் எம்ஆர்பி 55,000 ரூபாய். நீங்க நவம்பர் டிசம்பர் எங்கிட்ட ஸ்டாக் இருக்கிறது நான் கொடுக்க முடியும். இந்த ஆஃபர் 45,000 ரூபாய் கொடுக்குறேன். இந்த டோர் உங்களுக்கு 45,000 ரூபாய் ஃபிட்டிங் கூட கொடுக்குறேன். 45,000 ரூபாய் கொடுக்குறேன். இந்த டோர் உங்களுக்கு 45,000 rupees. இந்த குவாலிட்டியில கொடுக்குறேன் உங்களுக்கு. அருமையான குவாலிட்டி. சையத் ஸ்டீல் லொகேஷன் பாத்தீங்கன்னா சென்னை வல்சரவாத்துல இருக்கு சார். நீங்க கோயம்பேடு வழியா வந்தீங்கன்னா உங்களுக்கு டிமார்ட் ஷோரூம் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைட்ல. அதை தாண்டி நேரம் வந்தீங்கன்னா ஆவின் பூத் இருக்கும் லெஃப்ட்ல. அந்த ஆவின் பூத் சைடு தாண்டின உடனே ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒட்டினோடனே லெஃப்ட் எடுத்து உள்ள வந்தீங்கன்னா 100 மீட்டர் ரைட் ஹேண்ட் சைட்ல கடை இருக்கு சார். அதே நீங்க போரூர் சைடா வந்தீங்கன்னா உங்க லேங்கர் அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த லேங்கர் ஒட்டினோட ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் ரைட் ஹேண்ட் சைட்ல கடை இருக்கு சார். உங்களுக்கு நான் இன்னும் டீட்டெயில் சையத் ஸ்டீல் டோர் பற்றி டீல் தெரியணும்னா நீங்க என்ன வாட்ஸ்அப் பண்ணுங்க, பிளஸ் ஷோரூமுக்கு வாங்க. ஷோரூம் வந்து பாருங்க சார். எனக்கு எங்கெங்கிருந்து வராங்கடா, ஆந்திரால இருந்து வராங்க, கன்னியாகுமரில இருந்து வராங்க, கர்நாடகால இருந்து வராங்க, வந்து பார்த்து புக் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். உங்களுக்கு நிறைய ஜாஸ்தி வெள்ளை போட்டு வாங்கி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு 38,000 ரூபாய் டோர் எம்ஆர்பிய 43,000 விற்கிறாங்க. டிஸ்கவுண்ட் சொல்லி 43,000 விற்கிறாங்க. ஆனா நான் 38,000 ரூபாய் எம்ஆர்பி டோரை நான் 35 கூட உங்களுக்கு கொடுத்துருவேன். அதை பார்த்து கவனமா அவசரப்படாம நீங்க ஒரு நல்ல ஃப்ரீ டைம் வந்து பார்த்து நீங்க எங்கிட்ட டோர் வாங்குங்க சார். ஒன்னும் ஸ்டீல் டோர் பற்றி டீட்டெயில் தெரியணும், ஸ்டீல் டோர் சென்னை வல்சரவாக்கம் சையத் ஸ்டீல் வல்சரவாக்கம் கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் சார்.